வணக்கம். சீனாவிலிருந்து நிறைமதி பேசுகிறேன். கவி பேரரசு வைரமுத்து தமது வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்னும் புதிய நூல் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்ததில் மிக மகிழ்ச்சி. இந்த நூல் கடமறைகளை கடந்து என் கைகளுக்கு வந்தது. இது நம்பின் அழைப்பும் தமிழ் கலாச்சாரத்தின் சுமையும் ஏந்தியுள்ளது. திருக்குறள் தமிழர்களின் அமுத நூலாகும். உலகளவில் ஞானத்தின் செல்வமும் ஆகும். அந்த பாரம்பரியத்தை தொடர்ந்து கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் இயற்றிய வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்னும் இந்த நூல் ஒரு கலாச்சார தலைவராக தமிழ் சமூகத்தை வழிகாட்டும் சீரிய முயற்சியாகும். இந்நூல் திருக்குறளின் ஆழ்ந்த கருத்துக்களையும் தெளிவாகவும் இன்றைய சூழலுக்கு ஏற்பவும் எளிய நடையில் விளக்குகிறது. தங்கள் கையொப்பமிட்ட இந்த நூல் எனக்கு அளித்தமைக்கு மிக நன்றி. இந்த சிறப்பான நூலை என் மாணவர்கள் அனைவருக்கும் பரிந்துரைத்து திருக்குறளின் நித்திய ஞானத்தை பற்றி பரிந்து வளர்ப்பேன். தங்கள் இந்த நூல் தமிழர்கள் தங்கள் மொழி மற்றும் கலாச்சாரத்தை காத்து வளர்க்கும் ஒரு ஒளி விளக்காக விளங்கும். எனக்கு மிகவும் பிடிக்கும் ஒரு குறள், கற்க கசடற கற்பவை கற்ற பின் நீர்க்க அதற்குதாக. இந்த நூலில் இப்படியாக விளக்கியது: கற்பவற்றை ஒருவன் குற்றம் மற கற்க வேண்டும். கற்க வேண்டிய உயர் பொருளை கற்ற பின் அக்கல்வி காட்டும் நன்னெறியிலே நீர்க்க வேண்டும். இப்படியாக இந்த நூலை படித்துவிட்டு இது காட்டிய நன்னெறியிலே நீர்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.